ஏங்க இங்க தனபால் வீடு எங்க? அதான் தனபால் வீடு. அத உட்காந்துட்டு இருக்காரு, அவர் தான் தனபாலோட அப்பா. அவங்க அம்மா எங்க? உள்ள போய் கேளு. அழுது அழுது தண்ணியே முடிஞ்சு போச்சு. அப்பா பரீட்சை எழுதிட்டு வர்றேன்னு சொன்னவன் வர்ற வழியில கிணத்துல வந்து செத்து போயிட்டாளே. சாகுற வயசாயுது. நம்மள எல்லாம் அனாதையா விட்டுட்டு போயிட்டானே சார். பரீட்சை எழுதிட்டு நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வாடினா. முன்னாடியே போயிட்டானே சார். யார் நீ? செத்து போயிட்டானு உங்க பையன் தனபால். அவன் உயிர் நண்பன் சார். உயிர் எப்படி சார்? ஐயா, நீ நினைக்கிறபடி உண்மையிலே சாகல. என் கதாபாத்திரம் ஒண்ணு கிணத்துல வந்து செத்து போச்சு. பாத்திரமா? ஆமா, அத தத்துருவமா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அந்த நேரம் நீ வந்துட்ட. உட்கார், கேளு. கிணத்துல வந்து நோண்டி எடுக்கும் நாரிச்சு. எப்ப வந்த? ஒரு பாத்திரம் கிணத்துல வந்துச்சு, அப்பயே வந்துட்டேன். உன்கிட்டயே கதை சொல்லி இம்சை பண்றாரா? எப்படிடா நீ தாங்குற? என்ன பண்றது? இங்க இருந்தா நம்ம கதை கந்தலாட வா போலாம். ஏய், என் அருமை உங்களுக்கு என்னடா தெரியும்? இந்த கதைக்கு யார கதாநாயகனா போட்டா கரெக்டா இருக்கும்? தனபால் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா. உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கா, அந்த ஊரை பத்தி என்கிட்ட சொல்லியிருக்கான். அதான் ஒரு 4 நாள் ஜாலியா இருந்து போலாம் வந்தேன். தம்பி இந்தாங்க பில்லு. பில்லா? ஏங்க இன்னும் நான் போட்டுக்கிற துணியாவுக்குள்ள அதுக்குள்ள எப்படி லாட்டரி பில்லு வரும்? கிண்டலா? இப்ப நீங்க காப்பி சாப்பிட்டீங்களே அதுக்கு பில்லு. ஏண்டா நீங்க என்ன மெஸ்ஸா நடத்துறீங்க? இந்த மாதிரி வசூல் பண்ணித்தான் நான் சூப்பர் ஹிட் பிலிம் தயாரிக்க போறேன். என்னுடைய படம் ஆரம்பத்தில் கரெக்ட். சாந்தி இந்த ஊர்ல இருக்கே, எங்க இருக்கு? ஆமா, பொண்ணு ஆசலா உறவா? உறவுதான். கொஞ்சம் வசதி இல்லாத குடும்பம் இருந்தாலும் கட்டிக்கிட்டேன். ஏன்னா உறவு விட்டுடக்கூடாது இல்லையா? என்னது நீங்க என்ன சொன்னீங்க? உறவு விட்டுடக்கூடாதுன்னு சொன்னேன். மறுபடியும் சொல்லுங்க. உறவு விட்டுடக்கூடாதுன்னு சொன்னேன். தம்பி சிட்டி, தம்பி சிட்டி, தம்பி என் தம்பி சிட்டி பாபு கூட அடிக்கடி இதையேதான் சொல்லுவான், உறவு விட்டுடக்கூடாதுன்னு. நீ எல்லாம் ஒரு புருஷனா? இதுக்குதான் இந்த மாடி கூட்டு போனியா? இப்படி பழைக்கிறத விட தூக்கு போட்டு சாவலாம். யோ, நீ ஏன் நினைக்கிற? வீட்டுக்கு அவனை கவனிச்சுக்கிற. அடி பாவி, என்ன வார்த்தை கட்டு போறா பாத்தியா? இதெல்லாம் யாரால வருது? எல்லாம் உன்னால வருது. உன்னையா நான் என்னங்க பண்றது? என் தம்பி ஞாபகம் வந்துருச்சு. தம்பி அடிச்சன்னா இதுக்கு ஒரு முடிவு பண்ணலாம். வேற வேலை பாக்குறேன்னு ரோட்ல அடிச்சு கொண்டே போடுவாங்க. கொண்டு போடி உள்ள. குட் மார்னிங். நீங்க எங்க இந்த பக்கம்? இல்ல, என் ஃப்ரெண்ட் இந்த ஊர்ல இருக்கா. நான் அவனை பார்க்கலான்னு வந்தேன். நீங்க வேற இங்க இருக்கீங்க. சரி, நீங்க எவ்வளவு நாள் தங்க போறீங்க? அது நீங்க தான் முடிவு பண்ணணும். இல்ல, ஒரு 2-3 நாள்ல முடிஞ்சிடும்னு பாக்குறேன். நல்ல வேளை நீங்க இங்க வந்துட்டீங்க. எனக்கு பேச்சு துணைக்கு இங்க ஆள் இல்லாம ரொம்ப போர் அடிச்சு போச்சுங்க. என்னங்க நீங்க பேச்சு துணை இல்ல, நீங்க எந்த துணை கூப்பிடுங்க, நான் உடனே வந்து நிக்கிறேன். நீங்க கூப்பிடாம நான் வந்துருங்க. ஆமா, நீங்க பஸ்ல வரும்போது எதையும் மிஸ் பண்ணீங்களே? இப்பலாம் நான் ரொம்ப உஷாருங்க, எல்லாம் உள் பாக்கெட் தான். அப்ப இது இது சும்மா வச்சிருக்கிறேன், போகும்போது எடுத்து போலான்னு. இதுதாங்க என் வீடு. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். அப்படியா? நல்லா இருக்கு, வாங்க. எங்க? இல்ல, இடம் பார்த்து வச்சுக்கிட்டேன். ஒரு நல்ல நாள் பார்த்து வரேங்க. நீ வேற நிறைய வேலை இருக்கு. ஒரு வேலை தான் முடிஞ்சது. பாத்துங்களா? எல்லா லெட்டரையும் படிச்சு முடிச்சாச்சு முதலாளி. ஒரே ஒரு லெட்டர் தான் இருக்கு. ஏன் அந்த ஒரு லெட்டரை படிக்க இன்னொரு ஆளா ஏற்பாடு பண்ண முடியும்? படி. அது உங்க ஃபேமிலி மேட்டர். இருக்கட்டுமே. தபாரியா, நீ எஸ்டேட்டுக்கு மட்டும் மேனேஜர் இல்ல, என் குடும்பத்திலையும் ஒருத்தன். நீ தான் படிச்சாகணும். சரி சார். யார் எழுதியிருக்கிறாங்க? வேற யாரும் இல்ல, நம்ம கல்யாண புரோக்கர் தான் எழுதியிருக்காரு. நீங்க கேட்ட மாதிரியே கடவுள் இல்லைன்னு சொல்ற பையனை பெண் பார்க்க கூட்டிட்டு வந்தாராம். வெரி குட். ஆனா அம்மா தான் அவனை கண்டபடி திட்டி அனுப்பிச்சிட்டாங்களாம். அப்படியா? ஆமா சார். இப்ப அந்த பையனுக்கு வேற இடத்துல கல்யாணம் பிக்ஸ் ஆயிடுச்சான். வாட்? மீனாட்சி, நம்ம வீட்டுக்கு பொன் பார்க்க வந்தவங்களை திருப்பி அனுப்பிச்சிட்டியாமே, ஏன் வாயை திறந்து பேச மாட்டியா? வருஷம் பூரா வரதான் இருக்கிற, ஆனா யாராவது நம்ம வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டா அன்னைக்குன்னு பார்த்து வாயை திறந்து பேசி காரியத்தை கெடுத்துற. தபார், இனிமே சம்பந்தம் பேச யார் வந்தாலும் சரி, நான் தான் பேசுவேன். நீ கம்முன்னு ஊருலா போட்டுக்கிட்டு கடை. என்னம்மா வழக்கம் போல என் கல்யாண விஷயமா தகராறா? ஆமாமா, அன்னைக்கு அந்த பையனை விரட்டணும் இல்ல, அதனால உங்க அப்பா கோபத்துல குதிக்கிறார்.
அச்சச்சோ, பேசிட்டேமா? உன்னோட மௌன விரதம் கலைஞ்சிருச்சே. நான் இன்னைக்கு மௌன விரதமே இல்ல. அப்படின்னா அப்பா கிட்ட ஏன் போய் சொன்னீங்க? நான் அப்படி சொல்லலன்னா இத பத்தி விடிய விடிய கேள்வி கேட்டேன்னு அறுத்துருவார். நல்ல அப்பா நல்ல அம்மா, பாவம் பொண்ணு. బాబు ఓయ్ ఆ పరమాత్ముడు ఉన్నాడే, వాడు దేనికి ఉన్నాడు? వాడు పైన మీ భారత వేయండి, మళ్ళా చూడండి. స్వామి கோச்சுக்கிறாதீங்க, ஒண்ணும் புரியல, நாங்க போறோம். நீ தமிழா? தமிழ்லே தான் சுவாமி, தமிழ்லே தான். என்னன்னு சொல்லி நான் தீர்த்து வைக்கிறேன். சுவாமி, நான் என்னன்னு சொல்லுவேன், எப்படி சொல்லுவேன், எந்த வாயால சொல்லுவேன்? இவன் என் பொண்டாட்டி, பேரு கங்கம்மா. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் புரியுது புரியுது. இங்க வர்ற தம்பதிகள்லாம் வரும்போது குழந்தை இல்லாம வருவாங்க, போகும்போது குழந்தையோட போவாங்க. ஆமா, உங்களுக்கு என்ன குறை? சாமி, வகுத்தறிச்சல கலப்பப்படாது. எனக்கு குழந்தைய பத்தி எல்லாம் கவலை இல்ல சாமி. நான் சொல்ல வந்த குறைய வேற. என்ன குறை? சுவாமி, இவனுக்கு ஒரு தம்பி இருந்தான். அவன் வாலிப வயசுல பொட்டுன்னு மண்டைய போட்டான் சுவாமி. அதுல இருந்து அவன் சொன்ன வார்த்தையை வேற எவன் சொன்னாலும் பொசுத்துன்னு போய் கட்டி பிடிச்சிடா சுவாமி. இது ஒரு விசித்திரமான குறையா இருக்குதே, நம்ப முடியலையே. நம்ப முடியலையா? நம்புங்க சாமி, நான் சொல்றது உண்மை. உண்மை எது பொய் எதுன்னு உணர்ற சக்திய ஆண்டவன் எனக்கு எப்பவோ கொடுத்துட்டான். என்ன பொறுத்த வரையிலும் மனித சக்தி என்பது சாதாரண விஷயம், எல்லாம் அவன் செயல். சாமி, கடைசி என்ன சொன்னீங்க? செயலே. அதுக்கு முன்னாடி? அதுக்கு முன்னாடி எல்லாம் மொத்தமா சேர்த்து சொல்லுங்க சாமி. எல்லாம் அவன் செயல். தம்பி, சித்தி, என்னது? தம்பி, சித்தி, தம்பி, என்னது? அங்கம்மா, விட்டு மாதிரி தம்பி இல்லம்மா, சாமிமா. மகனே, இது என்ன சோதனை? இதுதான் சாமி நான் சொன்ன வேதனை. இப்பயாவது நான் சொல்ல நம்புறீங்களா? நம்புறேன், முழுசா நம்புறேன். இது சாதாரண குறை இல்ல, மோசமான குறை. ஒரு நிமிஷம் நான் தடுமாறி இருந்தா என் தவத்திற்கே பங்கம் வந்து நான் பாழாயிருப்பேன். மகனே, சுவாமி நீ கவலைப்படாதே, நான் சொல்றதை கேளு. எல்லா சிவஸ்தலங்களுக்கு சென்று பூஜை செய்து வந்தா இந்த குறை அவளை விட்டு நீங்கும். சுவாமி, எந்தெந்த கோயிலுக்கு போகணும்னு நீங்களே சொல்லிருங்க சுவாமி. நீங்க கோயிலுக்கு போறது பெருசல்ல, உங்க உள் மனசுல முழு நம்பிக்கையோட. சாமி, என்ன சொன்னீங்க? அவர் ஒண்ணும் சொல்ல, நீங்க சும்மா இருக்கியா? சாமி, நீங்க என்ன சொல்லுமா சொல்லுங்க. மகளே, இங்க வேணா, அப்படி வா. இங்க இரு சுவாமி. புரிஞ்சுக்கினியா? புரிஞ்சுக்க சாமி. சுவாமி, நீங்க தெய்வ சாமி, வரதுங்களா? எங்கே அவன்? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? என்னடா குப்பை? குப்பையா? என் சாண்டிக்கு லவ் லெட்டர் எழுதுறேன்டா. எழுதிட்டியா? முயற்சி பண்றேன். தெரியுதே. ஏண்டா, பரீட்சைனா கூட பரவாயில்ல, முன்னாடி இருக்கிற பையனை பார்த்து பிட் அடிச்சிடலாம். இது எதை பார்த்து அடிக்கிறது? அன்பேன்னு ஆரம்பிச்சா புராண காலமா இருக்கு, கண்ணேன்னு ஆரம்பிச்சா சரித்திர காலமா இருக்கு. டார்லிங்னா நம்ம நேட்டிவிட்டிக்கு ஒத்து வர மாட்டேது. ஒரு ஐடியா கூட. என்னதான் எழுதினாலும் நீ லெட்டர் தான் எழுத போற. இப்ப எல்லாம் லவ் லெட்டர் எல்லாம் பழசு. கம்ப்யூட்டர் ஃபேக்ஸ் டெவலப் ஆயிடுச்சு. அதனால நேருக்கு நேர் போய் சொல்லிடு. எப்படி? வெரி சிம்பிள். வெள்ளிக்கிழமை கண்டிப்பா அவ கோயிலுக்கு வருவா. அவ பின்னாடியே போ. கபால் திரும்புவா. நேருக்கு நேர் அவளை பார். ஆனா உன் கண்ணுல கவர்ச்சி தெரியணும். அது கஷ்டமாச்சே. அப்ப சாதாரணமாவே பார். டமால் உடைச்சு சொல்லிடு, நான் உன்னை காதலிக்கிறேன்னு. மேட்டர் ஒர்க் அவுட் ஆயிடும். மேட்டர் ஒர்க் அவுட் ஆனா உனக்கு கோட்டர் உண்டு. மேட்டர் ஒர்க் அவுட் ஆகலனா என்ன மீட்டர் மீட்டரா போட்டு அடி.